இஷா தொழுகையை தொடர்ந்து வித்ரு தொழுகையை தொழுத பின் நள்ளிரவு 3 மணி அளவில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழலாமா? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகும். அதிலும் குறிப்பாக இரவு தொழுகையிலே ஈடுபாடுள்ள நஃபிலான வணக்கங்களில் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகளால் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகும். உண்மையிலே இரவு தொழுகை என்பது இஸ்லாத்தில் மிகவும் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதற்குரிய நன்மைகளும் சிறப்புகளும் ஏராளமாக கூறப்பட்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் மிக ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நமக்கும் இரவு தொழுகையில் ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் தந்தருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இரவு தொழுகையினுடைய பூரணமான அமைப்பு என்னவென்றால், ஒருவர் இஷாவுடைய சுன்னத் தொழுகை தொழுதலிருந்து சுபஹுக்கு அதான் சொல்லப்படுகிற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் தொழுவதை இது குறிக்கும். குறிப்பாக 11 ரக்காத்துக்கள் 2 8 ரக்காத்துக்களும் பிறகு ஒரே அத்தஹியாத்தில் 3 ரக்காத்துக்களும் வித்தராக தொழுது முடிப்பதுதான் இரவு தொழுகையினுடைய பூரணமான அமைப்பாகும். இந்த தொழுகை ஒருவர் தூங்குவதற்கு முன்னாலும் தொழுது விட்டு தூங்கலாம், இடையில் எழுந்தும் தொழலாம், அல்லது இரவின் இறுதி பகுதியிலும் அவர் இந்த தொழுகையை தூங்கி எழுந்து தொழலாம். இரவின் 3வது பகுதியில், அதாவது இரவின் இறுதி பகுதியில் தூங்கி எழுந்து தொழுவதிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால், அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அடிவானத்திற்கு கீழ்வானத்திற்கு இறங்கி என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற நேரம். எனவே அந்த நேரத்தில் தொழுவது மிக மேலானது. இந்த காரணத்தினால் இதல்லாமல் இரவு தொழுகையை இரவில் தொழுது கொள்ள வேண்டும். 2 ரக்காத்துக்களாக 8ம் இறுதியாக 3 ரக்காத்துக்களை ஒரு அத்தஹியாத்திலும் தொழுது வித்திர், அதை இந்த 3 தான் வித்திர். இப்படி தொழுவதுதான் இதனுடைய பூரணமான வடிவமாகும். இது அல்லாமல் ஒருவர் வித்திர் மட்டுமே தொழ விரும்புகிறார் என்று சொன்னால் இரவில், அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். சில சகோதரர்கள் தூங்குவதற்கு முன்னாலேயே இந்த வித்திரை தொழுது விட்டு தூங்குவார்கள், பிரச்சனை இல்லை, அது மார்க்கம் நமக்கு அனுமதித்த ஒன்றுதான். இன்னும் சில சகோதரர்கள் தூங்கி எழுந்து ஃபஜ்ருக்கு முன்னால் எழுந்து இந்த 3 ரக்காத்தை மட்டும் தொழுது இரவு தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். சில சகோதர சகோதரிகள் வளமையாக இரவிலே 8 அல்லது 6 4 தொழுது விட்டு வித்திரும் தொழுவார்கள். இப்படி வளமையாக தொழுது வரக்கூடிய சகோதர சகோதரிகள் சில நேரங்களில் அசதி காரணமாக, டயர்ட் காரணமாக வித்திரை நேர காலத்தோடு தொழுது விட்டு தூங்கி விடுவார்கள். இப்படி அவர்கள் தொழுது விட்டு தூங்குகிற போது அவர்களுடைய அந்த டயர்ட்னஸ் போய் இடையிலே விழித்தெழுகிற நேரத்தில் அவர்கள் வளமையாக தொழுது வந்த இந்த இரவு தொழுகை தொழ வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு வருகிறது. அதனால் தான் இந்த கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். பொதுவாக வித்திர் தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, இரவு தொழுகையில் இறுதி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லாங்க ஒரு செய்தி. இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரே இரவில் 2 வித்திர்கள் இல்லை என்றும் சொல்கிறார்கள். அப்ப 2 டைம் வித்திர் தொழ முடியாது. இதை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றன. எப்படி என்று கேட்டால், ஒருவர் வித்திரு தொழுது விட்டு தூங்கிவிட்டால் பிறகு அவர் எழுந்து இரவு தொழுகை தொழலாமா என்ற கேள்விக்கு ஒரு சாரார் அப்படி தொழ முடியாது, ஏனென்றால் இரவின் இறுதி தொழுகை வித்திருதான், வித்திரை அவர் தொழுது விட்டார், எனவே அவர் அதற்கு பிறகு தொழக்கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அவர் அதற்கு பிறகு இரவு தொழுகையை தொழலாம், ஆனால் அவர் வித்திரு திரும்ப தொழக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திருக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவார்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். இப்ப சுருக்கமாக இந்த மஸ்அலா இஜ்திஹாதுக்குரிய கருத்து வேறுபாட்டுக்கு இடம்பாடான ஒரு மஸ்அலா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இதில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்று பார்க்கிற போது, ஒருவர் பூரணமாக 11 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு தூங்கிவிட்டால் பிறகு எழுந்திருக்கிறார், அந்த நேரத்தில் மீண்டும் இவர் தொழலாமா என்று கேட்டால், இவர் விரும்பினால் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். வித்திர் மட்டுமே தொழுது விட்டு தூங்கக்கூடிய ஒருவர் எழுந்திருந்தால் அவர் இதற்கு பிறகு இரவு தொழுகை தொழுவதா என்பதை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் வல்லாஹு ஆலம் அவர் அந்த
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வரக்கூடிய அந்த 2 ரக்காத் தொழுகையோடு போதுமாக்கி கொண்டால் போதுமானது. வல்லாஹு தஆலா அலம்.